நமது பேரன்பு மிக்க பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் ஆகிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்களையெல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இதற்கு முன்பு கடந்த காலங்களில் அடிக்கடி சந்திப்பேன். சட்டமன்ற நாட்களில் தான் சந்தித்தேன், மற்ற நாட்களில் சந்திக்க முடியல. இப்பொழுது மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பொதுவாக இந்திய திருநாட்டில் தமிழ்நாடு ஒரு முக்கியமான மாநிலம், வளர்ந்த மாநிலம், முன்னோடி மாநிலமாக இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக வேளாண்மையை முதல் தொழிலாக கொண்ட மாநிலம். மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த தமிழ்நாட்டில் இப்பொழுது இந்த ஆண்டு மழை பெய்திருக்கிறது. இந்த ஆண்டு நல்ல மழை, போன ஆண்டு நல்ல மழை. ஆனால் பொதுவாக நீர் ஆதாரத்தில் நம்முடைய தமிழ்நாடு கடைமடை மாநிலமாக இருக்குது. காவிரியில் பிரச்சனை, முல்லை பெரியாறில் பிரச்சனை, பாலாறில் பிரச்சனை. இப்போ மேகதாட்டில் அணை கட்டுவதாக கர்நாடக மாநில அரசு ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு முயற்சி எடுத்து வந்தாலும் கூட அவங்க நடவடிக்கையை விட நமது தமிழ்நாட்டினுடைய நடவடிக்கை இன்னும் வேகமாக இருக்கணும். ஏன்னா நம்ம பங்கை தட்டி பறிச்சிடக்கூடாது. பெரிய ஆறு, காவிரி, மேட்டூர் அணை, இன்னைக்கு காவிரியில் பாதிக்கப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏறக்குறைய 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரம், 12 மாவட்டங்களுக்கு பாசன ஆதாரமாக திகழ்கிறது. இதில் இப்போ மழைக்காலத்தில் இந்த ஆண்டு மட்டும் 4 முறை மேட்டூர் அணை நிரம்பி கடலுக்கு தண்ணி வீணாக போயிருக்குது. ஏறக்குறைய 100 டிஎம்சி தண்ணீருக்கு மேல் வீணாக போயிருக்கிறது. அதே மாதிரி பாலாறில், தென்பண்ணையாறில், தாமிரபரணிலையும் போயிருக்கு. அதனால் நான் தொடர்ந்து சட்டமன்றத்திலையும் சொல்லுவது, பாட்டாளி மக்கள் கட்சியாக மருத்துவரையாக வலியுறுத்துவது, காவிரி உள்ளிட்ட எல்லா ஆறுகளிலேயும் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும். ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு வீணாக போகக்கூடாது. இதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு பெருந்திட்டம், மாஸ்டர் பிளான் போடணும். இதுக்கு மத்திய அரசு உதவி செய்யணும். அப்போ தமிழ்நாடு முக்கிய மாநிலம், மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கடைமடை மாநிலமாக இருக்கிற நீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டும். இதுக்கு இன்னொரு திட்டம் காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம். இது தமிழ்நாடு அரசு தீவிரமாக நிறைவேற்ற வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். மத்திய அரசும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இப்போ தமிழ்நாடு அரசில் எல்லா துறைகளிலும் காலி பணியிடங்கள் நிறையா இருக்குது. அரசு துறையில் ஐஏஎஸ் அதிகாரிகளிலிருந்து கீழே இருக்கிற வரைக்கும் பணிச்சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது. மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. காவல்துறையிலையும் அதே மாதிரி இந்த காலி பணியிடங்கள்லாம் நிரப்பணும். குறிப்பாக இந்த தூய்மை பணியாளர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள், நியாய விலை கடை பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட அந்த கடை நிலையில் இருக்கிற பணியாளர்கள்லாம் அவங்க கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை. அதையெல்லாம் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சி, உங்களுக்கெல்லாம் தெரியும். எங்கள் மருத்துவரையா அவர்கள் 1980 இயக்கம் தொடங்கினார். சமூக நீதி தான் உயிர் மூச்சு கொள்கையாக கொண்டு 1980 இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கார். அவர் இந்த இயக்கத்தை சாதாரணமாக வளர்க்கலை. அப்போல்லாம் சாலை வசதி இல்லை, தெருவிளக்கு வசதி இல்லை, நடந்தே போகணும். கிராமங்களுக்கு வயல் வரப்பில் நடப்பார். மேடு பள்ளங்களில் மழை குளிரில் அணைஞ்சிக்கிட்டு ஒரு பெஞ்சு அல்லது மேஜை போட்டு ராந்தலை விளக்கு பிடிச்சிட்டு பேசுவார். இப்படி கஷ்டப்பட்டு உழைத்து வளர்த்தது தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அதோட தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு, ஒட்டுமொத்த எல்லா தரப்பு மக்களின் மேம்பாட்டுக்கு, சமூக நீதிக்கு அவர் குரல் கொடுத்தது, போராடியது நாடு அறியும். இந்திய அளவுலையும் அது அறியும். டெல்லியெல்லாம் போய் அகில இந்திய சமூக நீதி மாநாடு நடத்தி இந்திய நாடு அவரை பாராட்டியது. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவர் மருத்துவரையா. அவர் எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சக்தி, தவிர்க்க முடியாத சக்தின்னு.
ஒரு போராட்ட குணம் கொண்டவர். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இதை பார்த்தாவே எல்லாருக்கும் தெரியும். 21 ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வரைவு நில நிதி அறிக்கை, இதை பார்த்தாவே உங்களுக்குலாம் தெரியும், உங்கள்கிட்ட தான் வெளியிடுவார். அதே மாதிரி வேளாண்மை முக்கியமான தொழில்னு சொல்லி 17 ஆண்டு காலம். இது எதை காட்டுகிறது? தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சியில் அக்கறை கொண்டுள்ள கட்சி என்ன இப்படிலாம் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு இடையில் இப்போ அவருக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிங்கிறது சொல்லி மாளாது. இது யாரால் வந்தது, எப்படி வந்தது? உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கும் தெரியும். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் 35 வயசில் மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் மருத்துவர் அன்புமணியை, எங்கள் மருத்துவர் ஐயா, உங்களுக்கெல்லாம் தெரியும். சின்ன வயசில் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வளர்ந்தது மருத்துவர் ஐயா தான் முக்கிய காரணம். அதுக்கு அன்னைக்கு காவல்துறையில் பலகட்ட போராட்டங்கள், காவல்துறையில் தடியடிப்பட்டது, ரத்தம் சிந்தியது, சிறை கொடுமைகளை அனுபவித்தது, 21 பேர் ஒரே நாளையில் உயிர் தியாகம், அப்புறம் தொடர்ந்து பல உயிர் தியாகம், இப்படி ரத்தம் சிந்தி ஜெயில் கொடுமைகளை அனுபவித்து உயிர் தியாகம் செய்து வளர்த்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. எங்கள் மருத்துவர் ஐயா பாளையங்கோட்டை சிறை ஒன்றுக்கு தான் போகலை, மீது எல்லா சிறைக்கும் போனார். இந்த ஜி.கே. மணி மருத்துவர் ஐயாவோட 46 ஆண்டு காலம் இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் நிறைய சிறைக்கு போயிருக்கிறேன். சென்னையில் 1.5 மாதம் ஒரே நாளையில் இருந்திருக்கிறேன். பாண்டியன் இருக்காரா, பாண்டியன் கூட இருந்தால் நிறைய பேர் எல்லாரும் என் கூட சிறைக்கு வந்தவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி சிறை கொடுமைகளை அனுபவித்து வளர்த்த பாட்டாளி மக்கள் கட்சி சோதனைன்னா எங்கள் மருத்துவரையாவால் எப்படி தாங்கிக்க முடியும்? அது யாரால் வந்த சோதனை? ஜி.கே. மணியாலையா, அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியில் உழைத்தாங்களே சிறை கொடுமைகளை அனுபவிச்சாங்களே அவனாலையா? இல்லை. அவர் வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி மத்திய அமைச்சராக்கி இன்னைக்கு கட்சி தலைவர் பதவியும் கொடுத்து அழகு பார்த்த மருத்துவர் அன்புமணி அவர்களால் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய வேதனை, சோதனை. கண்ணீர் வடிக்கிறார், இன்னைக்கு கண் கலங்குறார் தொலைக்காட்சியில். அதை பார்த்துட்டு இன்னைக்கு மக்கள்லாம் நெகிழ்ந்து போய் பேசுகிறாங்க. இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி என்ன சொல்கிறாரு? எங்கள் அப்பா குழந்தை மனசாயிட்டாரு, மனநிலை பாதிக்கப்பட்டார், அவர் கூட இருக்கிறவங்களாம் கெடுக்கிறாங்க, துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அநாகரிகமாக இருந்தது. என்னை பொறுத்தவரைக்கும் சொல்லுவேன், ஜி.கே. மணி உங்களுக்கும் தெரியும், நாட்டுக்கும் தெரியும். நல்லா மனசாட்சியோடு நடக்கும். ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் வளர்ந்தவன், பொது வாழ்க்கைக்கு வந்தவன். நீ காலையில் தூங்கி எழுந்திரிச்சு கூட எங்கள் மருத்துவரை அவங்க அப்பா அம்மாவை நினச்சிட்டு இன்றைக்கி நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், யாருக்கும் கெடுதல் செய்யாத மனசு இருக்குன்னு உட்காந்து தியானம் பண்ணிட்டு தான் எழுந்திரிப்பேன். இப்படி என்னை பார்த்து, எங்கள் கட்சியை பார்த்து, எங்கள் கட்சியில் இருக்கிற உழைச்சவங்கள்லாம் பார்த்து, மருத்துவரையா கூட இருக்கிறவங்களாம் பார்த்து சொல்கிறாரு, அவர் துரோகி, ஜி.கே. மணி தான் என்னையும் எங்கள் அப்பாவையும் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்பட்டு சொல்கிறேன். மருத்துவர் அன்புமணி எந்த வகையிலையும் நான் குறை சொல்லக்கூடாதுன்னு நினச்சவன். நான் யார் யாரோ பேசுவாங்க, எப்படி பேசுகிறாங்க கூட நான் குறை சொல்லவே இல்லை. இப்போ சில நாட்களுக்கு முன்னால் அவர் என் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு பல பேர் என்கிட்ட பேசிட்டாங்க. உனக்கு மானம் இல்லையா, ரோஸ் இல்லையா, இப்படி பேசுகிறாரு, வாயை மூடிட்டு பேசாது இருக்கிறாரு, பேசாமல் இருக்கிறியான்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் சில தன்னிலை விளக்கத்தை உங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னுடைய ஆசை, அவர் சொல்கிற செய்தி வெளியில் போகுது. நான் மருத்துவர் அன்புமணிக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யலை, துரோகம் செய்யலை, மனசால் கூட நினைக்கல. இன்னைக்கு இன்னைக்கு அன்புமணி இன்னைக்கு எல்லாம் பேசுகிறாரு, அவருக்கு திறமை இருக்குது, பேசுகிறாரு. எப்படி மத்திய அமைச்சரானார், யாரால் அமைச்சரானார் அவர் சொல்லணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும். எங்கள் மருத்துவர் ஐயா
இயக்கம் தொடங்கின நேரத்தில் நானோ என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ என்னுடைய வாரிசோ எந்த அரசு பதவிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தார். மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உட்பட உள்ளாட்சி நிறைய வந்தாங்க. அவர் மருத்துவரையாக பதவிக்கு போகலை. மருத்துவரையோட நான் தான் எல்லா குடும்பமே பேசுகிறாங்க. மருத்துவரையோட துணையர் அம்மாவிலேருந்து குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், ஆண்கள் எல்லாரும் பேசுகிறாங்க. உறவினர்கள்லாம் மருத்துவரையா ஒத்துக்கலை. அதெல்லாம் நான் பண்ண சத்தியத்தை மீற மாட்டேன்னு சொல்லிட்டார். மீற முடியாது. அப்புறம் என்னை கூப்பிட்டு நீங்கள் எப்படியாவது ஐயாக்கிட்ட பேசணும் குடும்பமே பூரா சொன்னாங்க. நீங்கள் கேளுங்க, யாராவது மறுபடியும் சந்திச்சா கேளுங்க. நீங்கள் மருத்துவரையாக்கிட்ட ஐயா எல்லாத்தையும் பதவிக்கு அனுப்புகிறீங்க, இவ்வளோ பெரிய இயக்கத்தை உருவாக்குனீங்க, நீங்கள் பதவிக்கு போகலைன்னு சொல்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராவது அமைச்சர் பதவிக்கு போகணும், அது படித்தவர், மருத்துவம் படித்தவர், இளைஞர், மத்திய அமைச்சராகணும்னு சொன்னோம். ரொம்ப கோபப்பட்டார். இப்படி தொடர்ந்து வார கணக்கில் பேசி கடைசியில் குடும்பம்லாம் இருக்கிறான், நானும் பேசுகிறேன், ரொம்ப ஆத்திரப்பட்டார். இவ்வளோதான் என்னை அவமானப்படுத்தினார், திட்டினார், கொச்சப்படுத்தினார். இல்லை மணி, இன்னொரு தடவை பேசி நான் பண்ண சத்தியத்தை சீர்குலைக்கக்கூடாது, நடக்கிறத வேற அப்படின்னு ரொம்ப காட்டமாக கத்த ஆரம்பிச்சிட்டார். வீட்டில் அம்மா உட்பட எல்லாம் அவங்க பெண்கள்லாம் வெளியில் வந்து பார்த்தாங்க. ஸ்ரீகாந்தி அம்மாவுக்குலாம் தெரியும். பார்த்துட்டு அவ்வளோ 2 பேருக்கும் காரசாரமான வாக்குவாதம். அப்புறம் சொன்னார், நீ கட்சி தலைவருங்கிற திமிரில் பேசுகிற, நீயாச்சும் உன் கட்சி அடிச்சு கேட்டுக்கிட்டு நாசமாக போங்க, சொன்ன வார்த்தை இப்படி சொன்னதான் அப்படின்னு போய் போத்தி படுத்துக்கிட்டார். அன்றைக்கி சாப்பிடவே இல்லை. அப்புறம் கோபமாக பேசினா 2 நாள் கழித்து கூப்பிட்டார். போனேன், போய் உட்காந்துட்டு இன்னொருத்தர் கூட வந்தார். மருத்துவர் அன்புமணி சொன்ன வார்த்தை எங்கள் அப்பாவுக்கு அடுத்த மாதிரி உங்களை தான் நினைக்கிறேன், நீங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் ஒருத்தர் இது கொஞ்சம் தடையாக இருக்கிற மாதிரி தெரியுது, அவரையும் கூட்டிகிட்டு வச்சு பேசுங்க. அப்புறம் அவர், நான், எங்கள் ஐயா 3 பேரும் பேசணும். இப்போ அவரு கூட இருந்தவர் என்ன சொன்னார்னா, ஐயா சத்தியங்கிறது ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு, அதுலேயும் இந்த சத்திரிய வம்சத்தினுடைய சத்தியம் மாறாதுங்கிறது கடந்த கால வரலாறுல சொல்லுது. நீங்கள் சத்திரிய வம்சத்தில் பிறந்தவர், தலைவராக வேறு இருக்கிறீங்க, நீங்கள் சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், சரிதான் நீ சொல்கிறது, இந்த மணிக்கிட்ட சொல்லு அப்படின்னாரு. மணிதான் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. அது யாருன்னு பேர் சொல்லணுமா? சொல்லக்கூடாது, இது வரைக்கும் சொல்லலை. நிறைய பேருக்கு அது தெரியும். அவர் எங்களோடு இருந்த மறைந்த மாவீரன் ஜே குரு, அவர் அதில் உறுதியாக இருந்தார். அப்புறம் அதையும் தாண்டி அவர் சமாதானப்படுத்தி மற்றவங்களாம் சொல்லி மத்திய அமைச்சராக ஒத்துக்கு வச்சோம். மத்திய அமைச்சராகிறதுக்கு முன்னால், அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் 6 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் மருத்துவரையா சொல்லிட்டார், எப்போவுமே ஆரம்ப காலத்தில் கூட்டணி பேசுகிறத நான் தான் பேசுவேன், அது கலைஞர்கிட்டே இருந்தாலும் சரி, புரட்சி தலைவிகிட்ட இருந்தாலும் சரி, நான் தான் பேசி ஒப்பந்தம்லாம் பேசி முடித்து கையெழுத்து போடுறோம். அதுக்கு பிறகு மருத்துவரையா வருவார், எல்லாம் பண்ணிக்குவாங்க. அந்த தேர்தலில் என்ன பேச சொன்னார், அப்புறம் பேசிய 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது நடந்ததை சொல்லணும், சொல்லாமல் இருந்தால் ஊர் உலகத்துக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் வாய் திறந்து சொல்லலை, சொல்லக்கூடாது, சொல்கிறத நாகரிகமாக இருக்காருன்னு அமைதி காத்தேன். அப்போது நானும் கலைஞரும் பேசி 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு முன்னால் சொன்னார், மணி ஒரு மேலவை உறுப்பினர் இது மாநிலங்களவையில் ராஜ்யசபா உறுப்பினர் உங்களுக்கு 1 எடுத்துக்குவாங்க, அது யாருன்னா நீங்கள் தான் போகணும் மணி அப்படின்னார். நான் சொன்னேன், 98 எங்கள் ஐயா அமைச்சராகிறனார், எம்பிஆகி தருமபுரியில் நிறுத்தி நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், தயவுசெய்து அந்த மாதிரிலாம் வேண்டாம்னா எங்கள் கட்சி தான் முடிவு பண்ணேன், எங்கள் மருத்துவரையாக முடிவு, அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் கட்சி வேலையை பார்க்கணுன்னு. அது இல்லை மணி, நீங்கள் எல்லாம் மூத்தோர் அவைங்கிறது அங்கே போகணும், ஏன் வைகோலாம் போகலையா, நீங்கள் போகணும் கலைஞர் சொல்கிறாரு. அது வேண்டாண்ணா, நீங்கள் கொடுங்க, கையெழுத்து போடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி நீங்கள் தான் போகணுமணின்னு சொல்லி வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அப்போது நானும் அவரும் கையெழுத்து போட்டோம். எங்கள் மருத்துவரையாகிட்ட வந்து சொன்னோம், ஒரு ராஜ்யசபா கையெழுத்து ஆகிடுச்சுன்னு சொன்னோம். ரொம்ப கோவப்பட்டேன். ராஜ்யசபா யாருக்கு, எதுக்கு, நம்ம அன்புமணி தான் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு ரொம்ப கடிஞ்சிக்கிட்டார். ஏன் சத்தியத்தை மீறுறீங்களே அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டார். இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்
வெளிநாட்டுக்கு போயிட்டார். அந்த பேச்சுவார்த்தையில் 10 நாள் கழித்து வந்தார். ரொம்ப இப்போ கைபேசியில் பேசி என் மேலே ரொம்ப கோவப்பட்டார். பெரிய கூட்டணி உருவாக்குன்னு நினைக்கிறேன், இப்படிலாம் பேசி கையெழுத்து வாங்கி போயிட்டீங்கன்னா எங்கள் அப்பாக்கிட்ட ரொம்ப கோவப்பட்டார். இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்படின்னா அவர் மத்திய அமைச்சராக்கணும், ராஜ்யசபா உறுப்பினராக்கி அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கத்துக்காக, மருத்துவரையாவுக்காக, அன்புமணிக்காக நான் உழைச்சிட்டு வரேன். எங்கள் கட்சியில் சரி, இன்றைக்கி மருத்துவர் அன்புமணி கூட இருக்கிறவங்களும் சரி, மருத்துவரையா கூட இருக்கிறவங்களும் இந்த மூத்த நிர்வாகிகள் கேட்டிங்கன்னா எத்தனை முறை ஜெயிலுக்கு போனாங்கன்னு கேட்டால் தெரியும். ஒரு முறை இல்லை, பல முறை ஜெயிலுக்கு போனோம், சிறைக்கு போனாங்க. மருத்துவரையாவும் சிறைக்கு போனார். ஆனால் அன்புமணி எத்தனை முறை சிறைக்கு போனார்? அதோட எங்கள் மருத்துவரையாகிட்ட வந்து மூத்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற முக்கிய நிர்வாகிகள்லாம் பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, ஐயா இந்த வார்த்தை சொன்ன வார்த்தையை விட சின்னையாவை எங்கள் மாவட்டத்துக்கு வர சொல்லுங்கள், வெளியில் வர சொல்லுங்கள். வெளியில் யாரையும் பார்க்கவே முடியல, வீட்டுக்கு போனாலும் பார்க்க முடியல, கைபேசியில் தொலைபேசியில் பேசுகிறாலும் பேச முடியல, பார்க்க முடியல, அனுப்பிச்சி விட்டால் தான் கட்சி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு. நீங்கள் எங்கள் மருத்துவரையாவுக்கு எனக்கு என்ன நல்ல மனசு இருந்தால் இது செய்வீங்கன்னு பாருங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் சங்கத்துக்கு அவர் தலைவராக இருந்தார். இளைஞர் சங்கம், இளம்பெண்கள் சங்கம், மகளிர் சங்கம், பல அமைப்புகள் இருக்குது. அதில் இந்த இளைய தலைவனர் மத்தியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு அதிகமாகணும். மருத்துவர் அன்புமணி மிகப்பெரிய ஒரு சக்தியை வளரணும்னு சொல்லி நானும் மருத்துவரையாவும் பேசணும். மருத்துவரையா பேசி மணி நல்ல திட்டமாக கொண்டு வரோம்னு சொல்லி அன்புமணி தம்பிகள் படை, அன்புமணி தங்கைகள் படை அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்பு கிராம அளவில், மாவட்டம், ஒன்றிய, நகரம், பேரூர், கிராம அளவில் கொண்டு போய் அன்புமணிக்கு செல்வாக்கு வளர்க்கணும் அப்படின்லாம் சொல்லி ஐயாவும் நானும் சேர்ந்து பண்ணோம். இந்த அமைப்பு பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் 3 இடத்துல 2 இடத்துலையோ கூட்டம் பண்ணுவாங்கன்னு தேதி கொடுக்க மாட்டார், வரமாட்டார், மக்களை சந்திக்க மாட்டார். இப்படி அவரை வளர்த்த விடணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கும். அதோட அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அந்த முதலமைச்சர் வேட்பாளருக்கு அறிவிச்ச அன்னைக்கு நடத்தின மாநாடு ஒரு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் கொண்டு போய் நான் அறிமுகப்படுத்தினது, எல்லா இடத்துலையும் மாவட்டந்தோறும் மாநாடு, மண்டல மாநாடு, இப்படிலாம் அவர் கொண்டு போனோம். அப்படி எந்த கெடுதலும் மனசால கூட செய்யாத என்னை பார்த்து துரோகி, எங்கள் அப்பாவி என்னையும் பிரிச்சுட்டேன்னு சொல்கிறாரு. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். நான் அப்படி ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தா நமக்கு மனசு வலிக்காது. எவ்வளோ மனசாட்சி இல்லாத பேசுகிறாரு. சரி, அப்பாவையும் மகனையும் யாராலையும் பிரிக்க முடியுமா? சரி, மருத்துவரையாகிட்ட நீங்கள் உங்கள் மகன் அன்புமணியை பார்க்காதீங்கன்னு பிரித்து அவர்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய மனசு தான் எனக்கு இருக்குமா? சொன்னால் கேட்பாரா? சரி, மருத்துவர் அன்புமணி போய் பார்த்தா நீ அப்பாவை பார்க்காதீங்க, நீங்கள் தடையாருங்க அப்படின்னு சொன்னால் அவர் தான் கேட்பாரா? நான் பல தடவை இதை சொல்லிட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிக்கும் தீர்வுக்கும் இது தீர்வு காணுன்னு சொன்னால் 2 பேரும் சேர்ந்து பேசுனா தான் தீர்வு ஏற்படும். இல்லைன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக பலமான கட்சியாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பிளவுபட்டால் எப்படி பலமான கட்சியாக இருக்க முடியும்? தேர்தலில் என்ன நிலைமை ஏற்படும்? மருத்துவரையா எவ்வளோ அவமானப்படுத்துகிறாரு. இன்னைக்கு ஐயா அப்படின்னு சொல்கிறாரு, குலசாமின்னு சொல்கிறாரு, ஜிகே மணி தான் கெடுத்துட்டான், பொய்யா பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறார். ஒரு காரணம் உண்டு, அவர் சொல்கிறதுல ஒரு காரணம் உண்டு, அது என் மனசாட்சின்னு சொல்லுது, எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணம்னா, எனக்கு காவி போட்டு கமண்டலம் கொடுத்து நாமம் போட்டு, ஆமாம், நாமத்தை போட்டு அல்லது பட்டையை போட்டு அவமானப்படுத்துறதுலாம் இப்படி இல்லை. ஐயா கூட இருக்கிறவங்கள இது எதுக்கு? இப்போ கோபம் வந்தால் எதையும் செய்வார். இப்போது எல்லா கட்சியும் திட்டுவார். உதாரணத்தை அதிகமாக சொல்ல, என்ன திட்டுறது மட்டும் இல்லை, எங்கள் ஐயாவை திட்டுறது மட்டும் இல்லை. மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், முதலமைச்சர், அவர் என்ன சொன்னார்? டயர் நக்கி அப்படின்னு பேசுவார். யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவார் சுயநலத்துக்காக.
ஆனால் காரியம் ஆகணும்னு சொன்னால் ஐயோ என்ன பண்ணணும்? பொதுவாக மனிதர்களில் சில மனிதர்கள் இயல்பு எப்படி இருக்கணும்னா, காரியத்துக்காக அன்பாக பேசி காரியத்தை சாதிக்கிறதுக்கு பார்ப்பாங்க, ஏதாவது ஆதாயம் கிடைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இப்படி அன்பாக பேசி நெருக்கமாக பேசி ஆதாயம் கிடைக்கல கடுமையை திட்டுறது. எப்போ இது திட்டுது? ஏதாவது சமாதானப்படுத்தி சரி பண்ண சரி கட்டினா வாயை அமைக்குவாங்கன்னா எல்லாம் அப்படி இப்படி பல வித மனிதர்களில். இப்போ இவர் இது இப்படியும் ஒரு விதம். எவ்வளோ மோசமான நடவடிக்கை இதெல்லாம்! இப்படி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். நான் கூட சட்டமன்றத்தில் ரொம்ப நாள் இருக்கிற சட்டமன்றத்துக்கு கொஞ்சம் தவறாமல் போவேன். ஒரு முறை ஒரு சட்டம் முன்னோடி மிக முக்கியமானது, அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போகணும். பத்திரிகையாளர் சந்திக்கிற நீங்கள் வரணுங்கிறாரு. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டு போகிறேன். அங்கே போய் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் போகுது. சட்டமன்றத்துக்கு போகணுங்க, அந்த சட்டம் முன்கூடி வந்துருங்கன்னு கேட்டால் அன்றைக்கி என்ன இப்படிலாம் அவமானப்படுத்தினார் உங்களுக்கு தெரியும். அதை பார்த்துட்டு நீங்களாம் இருந்தீங்க, நண்பர்கள் இருந்தீங்க. அப்படியே தேவையா அதெல்லாம்? நான் அன்பாக தான் கேட்டேன், எங்க சட்டமன்றத்துக்கு போகணுங்க, அந்த சட்டம் முன்கூடி வருதுன்னு காதோட கத்தனா இருப்பாருங்க. இது என்ன மட்டும் இல்லை, அப்படி பல கட்டங்களில் எங்கள் கட்சியில் இருக்கிற எல்லாத்தையும் அவமானப்படுத்துனது பேசுனதுலாம் கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது. அப்புறம் இன்னொரு முக்கியமான பிரச்சனையை சொல்கிறார், அதுதான் தாங்க முடியல. இந்த 10.5% இடஒதுக்கீட்டை கெடுத்தவன், துரோகம் பண்ணவன் இந்த ஜி.கே. மணி. நான் அன்புமணி கேட்குறேன், எங்கள் மருத்துவரையாவும் தெரியும், இந்த 10.5 எப்படி சட்டமாச்சு? நான் சொல்லக்கூடாது, எல்லாம் எங்கள் மருத்துவரையா தான் காரணம். அவர் இல்லாத அணுவும் அசையாது. ஆணிவேர் அவர் தான், ஆலமரம் அவர் தான், எல்லா புகழும் அவருக்கு தான். அவர் சொன்னது கேட்டுக்கிட்டு நான் தான் போய் 10.5 சட்டமாகிறது காரணமாக இருப்பேன். இன்னைக்கு இது நினைக்க வெளியே சொல்லலை. எங்கள் மருத்துவரையா சொன்னார், மணி அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் சாதாரணமானதில்லை, அது ஒரு சின்ன கையேடை எழுதுங்க, நான் வெளியிடுறேன்னாரு. நான் சொன்னேன், ஐயா அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம், நான் பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு. அன்னைக்கு அன்புமணி மருத்துவரையாட்டு பேசுகிறாரு, அப்பா தலைவர் போய் சட்டமாக்கிட்டாரு அப்படின்னு ஆனந்தமாக பேசிக்கிறாங்க. அதை அவங்க பொண்ணு செய்தியை எடுத்து முகநூல்லாம் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு அது லட்சக்கணக்கில் பார்த்தாங்க. அப்படி காரணமாக இருந்தோம் ஜி.கே. மணி. ஆட்சி மாற்றம், அரசாணை போடலை. இன்னைக்கு இருக்கிற அரசு தரப்பில் முதலமைச்சர் அரசாணை போட வச்சேன். மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு இதுக்கு செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. இந்த சட்டத்தை கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்தது ரத்து பண்ணிடுச்சு. அதுக்கு பிறகு மேல்முறையீடு பண்ணும் உச்சநீதிமன்றத்தில். இன்றைக்கி முதலமைச்சர்கிட்ட எல்லாம் பேசி மேல்முறையீடு பண்ணாங்க, அரசு தரப்பில் பண்ண, நாங்களும் பண்ணோம். அப்புறம் அரசாணை போட்டாங்க. அதுக்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் பரிந்துரை பண்ண அந்த இடஒதுக்கீட்டுக்கு பேசி பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் பரிந்துரை பண்ணுறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணாங்க. அப்புறம் தரவுகள் சேகரிக்கணும்னு தரவுகள் சேகரித்தாங்க. அப்புறம் இடையில அப்படியே கிடப்பில் போட்டது இந்த அரசு. அதுதான் நான் கூட சொன்னேன், சட்டமன்றத்தில் கத்தனை வெளிநடப்பு பண்ணேன், கை கேட்டது வாய் கேட்டல, காணல் நேராக போச்சு. அப்போது இவ்வளோ பாடுபடுற ஜி.கே. மணியை பார்த்து இந்த 10.5 கெடுத்தது அப்படின்னா என்ன மனசாக இருக்கும்? எப்படி மனசாட்சி இருக்கும்? மனசாட்சி இல்லாத மனிதர். மனுஷனுக்கு மனசு தான் முக்கியம். இப்போ இங்கே பேசணுன்னு சொன்னால் என் மனசு பேச சொல்லுது, நான் பேசுகிறேன். நீங்கள்லாம் உங்கள் மனசு ஜி.கே. மணி பத்திரிகையாளர் சந்திக்கிறேன், உங்கள் ஃபோன் உங்கள் மனசு சொல்லிடுது, வந்து நிற்கிறீங்க. உங்கள் மனசு சொல்லுது, இந்த ஜி.கே. மணி என்ன ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறா, சீக்கிரம் முடிச்சா பரவாயில்ல, உங்கள் மனசு சொல்லுது. இல்லை, அது மனசு, மனிதனுக்கு மனசு தான் முக்கியம். மனிதனை இயக்கிறது மனசு தான். அந்த மனசில் கூட உள் மனசு வெளி மனசு, உள்ள ஒன்று இருக்குது, வெளியில் ஒன்று பேசுவாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கு மேலே மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. மனசாட்சி தான் மனிதனை சரியாக இயக்கிறது. அப்போ நாங்கள்லாம் மனசாட்சிப்படி நடக்கிறோம், நீங்கள்லாம் மனசாட்சிப்படி நடக்கிறோம். ஆனால் மனசாட்சி இல்லாத மனிதராக அன்புமணி மாறிட்டாரு. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக. முடிச்சிடறேன். சரி, இந்த கதையை போயிட்டு அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவரையாக தான் தொடங்கினார், கட்சி வளர்த்தார். அதெல்லாம் கடந்த கால செய்தி. 2022 உங்களுக்கு தெரியும், 28/5/2022 திருவேற்காடு ஜிபிஎன் பேலஸில் ஒரு தலைவராக தேர்வு பண்ணி மருத்துவரையாக தான் அறிவிக்கிறார். இந்த ஆதாரங்கள்லாம் கடிதங்கள்லாம் நிறைய வச்சுருக்கிறோம், வேணும்னா கொடுக்குறோம் உங்களுக்கு. இந்த படத்தோட 28/5/2022
அதில் தீர்மானத்தில் மருத்துவர் ஐயா கையெழுத்து, நானும் மருத்துவர் அன்புமணி, பொதுச்செயலர் வடிவேல் ராவன் எல்லாம் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புகிறோம். அடுத்த நாள் தேர்தல் ஆணையத்துக்கு போயிடுச்சு. 22லேருந்து 25 வரைக்கும் 3 ஆண்டு காலம் பதவி அப்படின்னு போட்டாச்சு. இதுக்கு இடையில் 2023ஆம் ஆண்டு அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் மற்ற நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் இதெல்லாம் அந்த கடிதம் அதெல்லாம் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சு, தேர்தல் ஆணையத்தில் எப்படியோ ஏதோ வளைச்சியோ நெருக்கியோ என்னவோ சதி நடந்துச்சு, அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு, 2016 வரைக்கும் மருத்துவர் அன்புமணி அப்படின்னு ஒரு கடிதம் முடிச்சு உங்களுக்கு தெரியும். இதுக்கு இடையில் இன்னொன்று பாருங்கள், இது எவ்வளோ பெரிய முரண்பாடுன்னு. 2025ஓட பதவி முடியுது. 2026 சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால ஓராண்டு காலத்துக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒன்று. 2025ஓட பதவி முடிஞ்சு போச்சு, பதவி நீட்டிப்பு கொடுக்கணுங்கிறது ஒன்று. 2023 தேர்ந்தெடுக்கப்பட்ட 2026 எவ்வளோ முரண்பாடு. தேர்தல் ஆணையம் துணை. இதுக்கு தான் டெல்லியில் போய் நாங்கள் போராட்டம் பண்ணோம். அவர் பொய் பேசுகிறாரு. ஜிகே மணி எங்கள் அப்பா கிட்ட மருத்துவரையே பொய் பேசுகிறார். டெல்லியில் நடந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தான் தேர்தல் ஆணையம் இவ்வளோ அன்றைக்கி ஒரு தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுக்குது. 2023லேருந்து 26 வரைக்கும் பதவி. அன்புமணி கொடுத்த கடிதத்துக்காக நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் நியாயம் வேணும்னா நீதிமன்றத்தை அணுகுங்கன்னு அன்றைக்கி ஒரு கடிதம் கொடுக்குது. அன்றைக்கி தமிழ்நாட்டில் சென்னையில் போராட்டம், டெல்லியில் போராட்டம்னு மருத்துவரையை அறிவிக்கிறார். இன்றைக்கி கனமழையினால சென்னையில் முடியல, அடுத்த நாள் டெல்லியில் போராட்டம். அந்த போராட்டத்தில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு நீங்கள் தொலைக்காட்சியில் பாருங்கள். தமிழ்நாட்டிலேருந்து 300க்கு மேலே போனாங்க. ஒரு வாரத்துக்கு விமானம்லாம் இல்லாமல் ஒரு வாரம் கழித்து அவதிப்பட்டு வந்து சேர்ந்தாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்களை பார்த்துட்டு 400 பேர்த்துக்கு கலந்துக்கிட்டாங்க. ஜிகே மணி 30 பேர் கலந்துக்கிட்டு மருத்துவர் ஐயா கிட்ட 3000 பேர்னு சொல்கிறான், பொய் சொல்கிறான். இப்படி ஏராளமான பொய். வாய் திறந்தா பொய்ன்னு எங்கள் ஐயா சொல்லுவார், நான் இப்படி சொல்லலை. ஆனால் 30 பேர் கலந்துட்டு 3000 பேர் சொல்கிறாங்கிறத மருத்துவர் ஐயா இந்த நாடும் ஊடக நண்பர் நீங்களும் பார்க்கணும். அப்போ எப்படி பொய் பேசுகிறாருன்னு சொல்லி 30 பேரை கலந்துக்கிட்டாங்க. நான் 3000 பேர் தான் சொன்னேன், 400 பேர்னு தான் சொன்னேன். 400 பேர் தான் உணவு கூட ஏற்பாடு பண்ணோம். உணவு கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு. அப்புறம் இதை எதிர்த்து எங்கள் மருத்துவர் ஐயா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் என்ன சொல்லிடுச்சுன்னா, மருத்துவர் அன்புமணி 2026 வரைக்கும் என்னுடைய பதவிக்காலம் நீட்டிக்குது சொல்லி கடிதம் கொடுத்ததுனால அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவருக்கு கடிதம் கொடுத்துருக்குறோம். இது அங்கீகாரத்தை இழந்த கட்சி, அங்கீகாரம் இல்லாத கட்சி. அதனால் உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை போய் நாடலான்னு சொல்லிடுச்சு. இதுதான் சொன்னது தீர்ப்பு. இது அப்போ அன்புமணி பதவிக்காலம் இல்லை, முடிஞ்சு போச்சு. சிவில் நீதிமன்றத்துக்கு என்ன போங்கன்னு தானே தீர்ப்பு. இது மருத்துவரையை தொடர்ந்த வழக்கில் வெற்றி. அன்புமணி 2026 வரைக்கும் தலைவர் பதவி எனக்கு தான் சொன்னார். ஆனால் டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, தேர்தல் ஆணையமே வந்து சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் நாங்கள் அன்புமணி 2026 வரைக்கும் கடிதம் கொடுத்ததுனால நாங்கள் கொடுத்தோம், இப்போது இன்வேலிடு, நீ வேணும்னா சிவில் நீதிமன்றத்தை போய் நாடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தலைவர் பதவி இல்லை, நீ தீர்ப்பு அதுதான். அதை விட்டுட்டு நான் தான் தலைவர், இது வெற்றின்னு இனிப்பு கொண்டாடுறாங்க. மருத்துவரையாவுக்கு வெற்றி கிடைச்சிருக்குது, இனிப்பு கொடுப்பாங்க, கொண்டாடத்தான் செய்வாங்க. இது கொண்டாட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்பா கூட சேர்ந்துக்குவாங்க, ஒன்றா சேருங்க. ஒரு இந்த துரோகிகள்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வர முடியாது. நாங்கள் யார் நீங்கள் துரோகிகள் நினைக்கிறீங்களா சொல்லுங்கள், நாங்களாம் வெளியில் போயிடுறோம். நீங்களும் மருத்துவரையா வந்து இறுதியாக சொல்கிறேன், மருத்துவரையாவோ மருத்துவர் அன்புமணி ஒன்றா சேர்றாங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியில் போயிடுறோம். என்ன ஜிகே மணி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன், நானே என் குடும்பமாக என் மகனோ யாரும் கட்சியில் இல்லை, ஆனால் எந்த கட்சிக்கும் போக மாட்டோம், மீண்டும் வாங்கன்னு கூப்பிட்டா வருவோம், இல்லைன்னா வீட்டோட போய் அமைக்கிறோம். இப்படி நிறைய பேர் ஐயா கூட இருக்கிறவங்க, நீங்கள் வாங்க, ஐயா கூட இருக்கிற நாங்களாம் வெளியேறிக்கிறோம், வந்து சேர்ந்து பண்ணுங்க. அப்போ தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கும், மருத்துவரையா தலைமையில் செயல்படும். இந்த நல்ல மனசு வேணுமா வேண்டாமா? கட்சி நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். இப்போ அங்கே போனவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா,
நாங்கள் ஏமாந்து போயிட்டு என்ன சொன்னார்னா, மருத்துவ ஐயாவுக்கு பின்னாடி யார் எதிர்காலம், நான் தானே எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். எதிர்காலம் இப்போ கேள்விக்குறி ஆகிடுச்சு. ரெண்டாக பிரிஞ்சு போயிட்டோம். என்ன கேள்விக்குறி இருக்குது, என்ன எதிர்காலம் இருக்குது? இப்படி நெருக்கடியான சூழ்நிலை. இப்போது மருத்துவர் ஐயா நிறுவனர், அன்புமணி தலைவர்னு சொன்னார். அது நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு இல்லை. அப்போ நிறுவனராக இருக்கிற மருத்துவர் ஐயாவுக்கு தான் முழு அதிகாரம். எங்கள் கட்சியினுடைய விதி, அமைப்பு விதி என்ன சொல்லுதுன்னா, நிறுவனருக்கு தான் முழு அதிகாரம். கட்சியினுடைய தலைமை செயற்குழுவா, பொதுக்குழுவா, நிர்வாக குழுவா கூட்டுறது, அவருடைய ஒப்புதல் இல்லாமல் கூட்டக்கூடாது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் சொல்கிறது தான் இந்த கட்சியே. மருத்துவரையா சொல்கிறதா அவருடைய நடவடிக்கை தான் கட்சி. இவர் வந்து தான் இப்படி இல்லை சீர்கெடுத்துட்டாரு. அதனால் நீங்கள் வேணும்னா அவர் கூட போய் செய்யுங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா, நிறுவன தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா கூட்டணி பேசுவார். இன்னைக்கு தைலாபுரம் தோட்டத்திலே உட்காந்துக்கிட்டு நீங்கள் நான் அமைச்சிருக்கிற கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க மருத்துவரை சொன்ன மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் என்னதான் எவ்வளோ செலவு பண்ணாலும் ஊர் ஊராக அலைஞ்சா கூட மக்கள் சக்தி யாருக்குன்னா மருத்துவ ஐயாவுக்கு தான். இது யதார்த்த நான் உண்மை பேசுகிறேன், தப்பாலாம் பேசலை. எப்போ தப்பாக பொய் பேசுகிறது எனக்கு பிடிக்காத ஒன்று. பொய்யா பேசுகிறது, எங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறது யாருன்னு தெரியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மற்ற கட்சிகள்லாம் கூட துவங்கலை, விருப்பம் மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, கட்சியினுடைய நிலைமை எப்படி இருக்குது, விருப்ப மனு நம்பி கொடுக்குறான். அதனால் நான் அன்பாக கேட்டுக்கிறதெல்லாம், இந்த விருப்ப மனு வாங்கிறது ஏமாற்று வேலை, மோசடி வேலை. இதை யாரும் ஏமாந்துடக்கூடாது. இதை பார்த்து ஐயோ அன்புமணி விருப்ப மணி வாங்குறாரு, அவர் பலமான சக்தி இருக்குது அப்படின்னு பொதுமக்களை ஏமாந்துடக்கூடாது, கட்சிக்காரங்களும் ஏமாந்துடக்கூடாது. அதனால் மருத்துவர் ஐயா தான் கட்சியினுடைய நிறுவன தலைவர், அவர் தான் கட்சியை வழிநடத்துவார். அவர் சொன்னாதான் மக்கள் வாக்களிப்பாங்க, அவருக்கு தான் சக்தி இருக்கிறதுங்கிறத இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நிறைய செய்திகள் சொல்லணும், இன்னும் தான் கூட குறித்து வச்சுருந்தேன். இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி அழகு பார்த்தவர், மத்திய அமைச்சராக்கி பதவி கொடுத்து உயர்த்தணும்னு நினைக்கிற அப்பாவை இப்படி கொடுமை கொடுத்துருக்காரு. எங்களை துரோகிங்கிறாரு மருத்துவர் ஐயா. இவ்வளோதான் அவமானப்படுத்துறது. இவர் ஐயான்னு சொல்லிக்கிறாரு, படத்தை போட்டுக்கிறாரு. கீழே இருக்கிறவங்களாம் எழுத சொல்ல அந்த செய்தியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு கூட தாங்காது. அப்போ இதை யார் துரோகி, இது யாருக்கு துரோகம் பண்ணுறது? அப்பாவுக்கு இல்லையா? அப்பா மனசு எப்படி வேதனைப்படும்? அப்பாவுக்கு சாதாரண அப்பா இல்லை, ஒரு தனி நபராக இயக்கத்தை உருவாக்கி போராடி ஜெயிலுக்கு போய் பல பேர் உயிரிழக்க செய்து உயிரிழந்து வளர்த்த இயக்கத்திலிருந்து தட்டி பறிக்கிறதுக்கு அபகரிக்கிறதுக்கு நினச்சா அவர் மனசு எப்படி இருக்கு, எவ்வளோ வேதனைப்படும்? அவர் மனசு நோகலாமா? சார் நீங்களே சொல்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படணும், துரோகிகள் யார் யாருன்னு அவர் நினைக்கிறாரோ நாங்கள் எல்லாம் விலக தயார், எல்லா பொருட்களும் வந்து விளைவிக்கிறோன்றீங்க. அடுத்தடுத்து லைன் வந்து முரண்பாடுகளாக இருக்கு. ஒன்று ஒன் சைடு ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சமாதானத்துக்கு வலியுறுத்துற மாதிரி தான் செய்தியாளர் சந்திப்பு இருக்கு. பட் அடுத்த டைம்ல வந்து கட்சியை பறிக்க முயல்வது எப்படி சரியாகும்? அதாவது கான்ட்ரோவர்சியா இல்லையா? இல்லை நீங்கள் கேட்குறது சரியான கேள்வி. ஒன்றா சேர்க்கணுங்கிறதுக்கு நான் பல பேர் எடுத்த முயற்சி. இப்போ என்னை பிரிக்கிறாரு கெடுக்கிறாருன்னு சொன்ன நான் மட்டும் இல்லை, 4 மாதமாக பேசி பேசி வரவே இல்லை. இன்னொரு செய்தி, நான் எங்கள் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் அவர் தலைவராக இருந்து செயல்பட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்ன மகாபலிபுரம் மாநாட்டில் அறிவிச்சரம் பண்ணியிருந்தார். சரி இதை போய் அவர்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துகிறேன்னு உடனே சொன்னேன், இங்கேருந்தே ஃபோனில் பேசுங்களேன். அவரும் கோவக்காரர் தானே, ஃபோன் பண்ணி பேச இல்லை இப்போவே எனக்கு அறிவிக்கணும், இல்லைன்னா நான் ராத்திரி அறிக்கை கொடுக்க போகிறேங்கிறார் அன்புமணி. அப்புறம் ஐயாட்டு சரிங்க, நீங்கள் மாநாடு இன்னும் 10 நாள் தான் இருக்குது, இந்த மாநாட்டுக்கு முன்னால் ஏதாவது செய்கிறத இப்போவே அவர் தான் தலைவர்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருங்கன்னு. சரி அப்படி தான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். நான் அந்த கையெழுத்து போட்டு கொடுக்குறது, அது அன்புமணிக்கு சொல்கிறேன், கையெழுத்து போட்டு கொடுக்குறதுலாம் முடியாது. எனக்கு இப்போ அவர் சொல்லணும், செய்தி அறிவிக்கணும், வெளிப்படையாக அறிவிக்கணும், தொலைக்காட்சி பத்திரிகையில் வரணும். அப்படிலாம் பிடிவாதம் பண்ணால் எப்படி இருக்கணும்? சரி இது அதனால தான் சமாதானத்துக்கு நான் முயற்சி பண்ணதில்லை, பல பேர் முயற்சி பண்ணாங்க. இப்போ சைத துரைசாமி குருமூர்த்தி வந்தாங்க, விஐடி வேந்தர் விஸ்வநாதன் வந்தார். இதெல்லாம் எதுக்காக வந்தாங்க? சமாதானத்துக்கு தானே. சமாதானத்து ஐயா ஒத்து வர்றாரு.
சந்திச்சு சமாதானத்துக்கு ரெண்டு பேரும் ஒண்ணா இல்லை ஒன்றாகணுங்கிறத நான் மனசார விரும்புகிறேன். அன்புமணி சந்திச்சு இது வலியுறுத்தி பல முறை சொல்லியாச்சு, ஏற்றுக்காதான் இந்த விளைவு. அதனால தான் சொல்கிறேன். யார் இல்லை இப்போ நேரில் எப்படி சந்திக்க முடியும்? இப்போ நான் ஒன்று எங்கள் வழக்கறிஞர் பாலுக்கிட்ட சொன்னேன். இப்போ மருத்துவரையோட பிறந்தநாள் வந்துச்சு. பிறந்தநாளுக்கு பாலு இப்படியே நீங்கள் பாலு கேளுங்க சொல்லுவார். பாலு இன்னைக்கு மருத்துவரையாவுக்கு பிறந்தநாள். நான் காலையில் ஃபோன் பண்ணுறேன், அன்புமணிக்கு ஃபோன் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போய் ஃபோன் பண்ணால் அவர் ஃபோனை எடுக்கலை. பாலுக்கு சொல்கிறேன், பாலு இன்றைக்கி வந்து பார்க்க சொல்லுங்க பாலு, சரியாக போயிடும், ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்கிறேன். பாலு ஒன்றும் முடியல தலைவர்ன்றார். அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்போம். இப்படி முயற்சியெல்லாம் தவிர்த்துட்டு தனியாக ஒரு இயக்கம் நடத்துகிறவர் விருப்பம் பண்ண வாங்குற அளவுக்கு போன பின்னாடி ஜிகே மணி போய் சொன்னால் கேட்பாருங்க. நீங்கள் நம்புறீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் நம்புறதுனா இப்போ நான் பாலுக்கிட்ட ஒரு செய்தி சொன்னேன். இல்லை நீங்கள் இப்போ சரி, இப்போ எங்கள் பாலுக்கிட்ட இந்த இதே செய்தி சொன்னேன். நீங்கள் கேட்ட கேள்வி தான் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ பேசிக்கிட்டேங்கிற செய்தி சொல்லக்கூடாதுல்ல. பாலு நீங்கள் கேளுங்க பாலு, அவர் அழைச்சி வந்தார், வர்றேன்னு சொல்லிட்டாருன்னா நான் வர்றேன் பாலு, நானும் பாலு ரெண்டு பேரும் ஐயா கிட்ட அழைச்சிட்டு போகலான்னு சொன்னேன். பாலு என்ன சொன்னார்? நான் முயற்சி பண்ணுற தலைவர்னு சொன்னார். இன்னும் பதில் வரல. அப்படி ஐயாவை சந்திக்கிறதுக்கு வர்றாரு. ஐயா கூட சேர்ந்து செயல்படுறதுக்கு அன்புமணி வர்ற தயாராக, நான் போய் பார்க்குறதுக்கு தயார். அது செய்தி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்களோ இல்ல ராமதாஸ் ஐயாவோ தான் அன்புமணியை வந்து விமர்சிச்சிருக்கீங்க, இல்ல பேட்டி கொடுக்கும்போது சரி பண்ணிருக்கீங்க. ஆனா அன்புமணி சைட்ல இருந்து அவரை பத்தி ஏதாவது கேள்விகள் எழுப்பும்போது அவர் வந்து தவிர்க்கிறாரு. சரி, இப்போ உங்களுக்கு கேட்குறேன், நான் எப்போ அன்புமணி அவர்களை தரக்குறையாக பேசி விமர்சனம் பண்ண சொல்லுங்கள்? என்னைக்காவது இன்னைக்கு பேசுனதை தவிர என்னைக்காவது அவர் தரக்குறையாக பேசியிருக்கிறதான்னு சொல்லுங்கள். எங்கள் மருத்துவரையாக சில செய்திகளை சொல்லியிருக்கிறார், நான் மறுக்கலை. அவர் மனசில் வெந்து சொன்னார், வேதனைப்பட்டு சொன்னார். கட்சியை உருவாக்கினவர், கட்சியை நடத்தினவர், மகனை ஆளாக்கினவர், அவருக்கு எதிர்ப்பாக பண்ணி அவருக்கு துரோகம் பண்ண அவர் மனசு சும்மா இருக்குமா? வேதனைப்படுவர் தானே. வேதனைப்பட்டு சில செய்திகளை சொன்னார். அப்போ நம்மளை உருவாக்கின அப்பா சாதாரண அப்பா இல்லை. அவர் இவ்வளோ பெரிய தந்தையாக இருக்கிறவரை போய் பார்க்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படணும், அவர் கூட போகிறதுல என்ன தப்பு இருக்குது? சரி, இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன். நாளைக்கு ஐயா கூட போய் சேர்ந்து செஞ்சாருன்னா இவருக்கு எவ்வளோ பெரிய பணம் இருக்குது, எவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் மீண்டும் சின்னையா ஒன்றில் கட்சியை பறிக்கணுங்கிறது தான். அவர்கிட்ட இருந்து கட்சியை பறிச்சு கட்சியில ரெண்டு பேரும் இணைக்கணுங்கிற இன்டென்ட் உங்களுக்கு இருந்திருந்தா ராமதாஸ் அவர்களை நீங்க புரட்சி அப்படி சந்திக்கிறீங்க, பேசுறீங்க, அவங்களுக்காக செயல்படுறீங்க. அதே மாதிரி நீங்க அன்புமணி அவர்களை சந்திச்சதா ஒரு செய்தியோ ஒரு ஒரு பதிவு கூட எதுவுமே வெளிவரலையே. நீங்க அன்புமணி அவர்களை பேசுனீங்களே. அதாவது அவர் கூட சொன்ன செய்தியெல்லாம் சொன்னால் நிறைய செய்திகள், பேசின செய்திகள் அது வெளியில் சொல்ல முடியாது. இப்போ எல்லாரும் சந்திச்சதெல்லாம் பேசிட்டு பிரபலப்படுத்திக்கிறதுக்கு சொல்றதுக்கு வெளியிடுவாங்க. இல்ல 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 கட்சியில யாரு சந்திச்சேன், வீட்டில் போய் சந்திச்சேன், தொலைபேசியில் கேளுங்க. இப்போ இல்லை குருமூர்த்தியும் சைதை துரைசாமி, ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமி சந்திக்க வர்றாங்க. அப்போ ஃபோனில் பேசுகிறேன், நீங்கள் நல்ல முடிவாக பண்ணுங்கள், சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறேன். போயிட்டுருக்கிறேன், வர்றேங்கிறாரு. வந்து பார்த்துட்டு உடனே திரும்பி போகிறாரு. திரும்பி போகும் பொழுது சொல்கிறேன், என்னங்க அப்படின்னா, நான் பேசுகிறேங்க, அப்புறம் பேசுகிறேன். எப்படி அதாவது பேசுகிறது கொஞ்சம் கூட எனக்கமாக இடம் கொடுத்தா தானே பேச முடியும். எவ்வளோ நாளாக பேசுகிறேன், பேசியில் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இப்போது நீங்கள் நண்பர் நல்ல கேள்வி கேட்டீங்க, ஐயாவையும் அன்புமணி நீங்கள் தான் பிரிக்கிறீங்கன்னு சொல்லி. உங்கள் கேள்விக்கு நல்லா பதில் சொல்கிறேன். ஐயா அன்புமணி பார்த்தாருன்னா, நீங்கள் பார்க்க வேண்டாம் ஐயா, அவர் ஒதுக்குங்கன்னு சொன்னால் கேட்பாரா? நீங்களே பதில் சொல்லுங்கள். ஒதுக்க சரி கேட்பாரா? சரி ஒன்று. அடுத்தது அன்புமணி போய் அப்பாவை போய் பார்த்தா, நீ போகாதீங்கன்னு என்னால் தடுக்க முடியுமா? தடுத்தா கேட்பாரா? நான் எப்படி பிடிக்கிறேன்? தவறான தகவல்களை அவர் வயதாயிட்டு குழந்தை மாதிரி இருக்க ஒரு நீங்க மீறி நடுவில் இருந்துட்டு தவறான தகவல், இப்போ நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்க,
உங்களை அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவர் பாராட்டுறாங்க. அந்த செய்தியை தவறா ராமதாஸ் அவர்கள்ட்ட கொண்டு போறதா அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவருக்கு தெரியாம நீங்க அறிக்கையில வெளியிட்டிருக்கீங்க ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுட்டு இருக்காரு. இல்லை, இப்போ அன்புமணி அவர் போய் பார்த்தா நாங்கள் தடையா இல்லை, நாளைக்கு கூட போய் பார்த்துட்டோம், வேண்டான்னு சொல்லலை. நாங்கள் பிரிக்கிறதுக்கு எந்த வகையில் காரணமாக இருக்கு? நான் இப்போ சொல்கிறேன், நாங்கள் பிரிக்கிற என் மனசாட்சி சொல்றதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒத்துக்கலைன்னு சொன்னேன், நாளைக்கு போய் பார்க்க சொல்லுங்க. ரெண்டு பேரும் சேர்றதுல நான் எதுவும் ரோல் ப்ளே பண்ணலன்னு சொல்றீங்க. ஓகே, நீங்க பிகினிங்ல இந்த இஷ்யூ ஆரம்பிக்கும் போது தைலாபுரம் கூட்டத்தில் நிறைய முறை செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிருக்கீங்க, நான் தொடர்ந்து அதுக்காக முயற்சி பண்றேன், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி வந்த நீங்கள் இப்போ அண்மை காலங்களில் பார்த்தோம்னா தொடர்ந்து டெல்லியில போயிட்டு சிபிஐ கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னா இந்த மாதிரி புகார்கள்லாம் தேவை. அதாவது நல்லா தான் இப்போ நாங்கள் சொல்லி கேட்கல, தனி இயக்கமாக தொடர்ந்து பொதுக்குழு போடுறாரு, செயற்குழு போடுறாரு, கூட்டம் நடத்துகிறாரு, 100 நாள் நடைப்பயணம் போகிறாரு, தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து கடிதம் வாங்கிட்டாரு. அப்போ கடிதம் வாங்கினா மோசடியா இல்லையா? மருத்துவருக்கு எதிரான நடவடிக்கையா இல்லையா? அது மோசடியா இல்லையான்னு உங்களை கேட்குறேன். இவ்வளோ மோசடி இல்லை இல்லை சொல்லிடுறேன், இவ்வளோ இல்லை இல்லை இவ்வளோ மோசடி பண்ணிட்டு எப்படி மருத்துவரையை விட்டுட்டு போக முடியும்? இப்போ மருத்துவரையை சொல்கிறத நான் கேட்டு தானே அவனை, நீ ஒரு கடிதம் கொடுத்தீங்க டெல்லி காவலர், நான் கடிதம் கூட இல்லை, அது மருத்துவரையை கொடுக்குறாரு, என்னை கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாரு, நான் போய் கொடுத்தேன். நீங்கள் பார்த்தீங்க அதில் கையெழுத்து யார் போட்டிருக்காங்க? மருத்துவரையா கடிதம். நான் போய் மெசேஜ் ஒரு போஸ்ட்மேன், அந்த வேலை தான் என் வேலை. கட்சிக்கு இருக்கிற சொல்யூஷன் என்ன சார்? இப்போ இன்னும் 3-4 மாசத்துல எலெக்ஷன் வரும்போது அன்புமணி தன்னிடம் மீண்டும் பேச வேண்டும் என்று ராமதாஸ் ஆசைப்படுறாரா? அன்புமணி மறுபடியும் இணக்கமான சூழல் நிலவணும்னு ராமதாஸ் ஆசைப்படுறாரு. அதாவது விருப்பப்படுறாரு விருப்பப்படலைங்கிறத, ஆசைப்படுறாரு நிறைவேறுமா இல்லையாங்கிறத இவர் போய் அப்பாவை பார்த்து நான் உங்க கூட சேர்ந்து அவருக்கு தாராளமா போகட்டும், போனா ஏத்துக்குவாங்க. அப்ப நம்ம நல்ல கேள்வி கேட்டாங்க. நீங்க ஒரு இப்போ நல்ல கேள்வி. அவரு நீச்சல் அடிக்கிறாரு, காலையில எந்திரிச்சு நடைப்பயிற்சி யோகா பண்றாரு, மூச்சு பயிற்சி பண்றாரு, உடல் ஆரோக்கியமா இருக்காரு. இப்போ அவரை வயசாயிடுச்சு கிழவன் என்ன பேசுவாங்க? தெரியாது. இப்போ ஒரு இதுவும் நல்ல கேள்வி. இப்போ அவரை நீக்கிறதுக்கு கேளுங்க, அவர் பதில் சொல்லிடுறாங்க. அவருக்கு நீங்களே ஒற்றுமையா இல்லை, நீங்க ஒவ்வொருத்தர நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ இப்படிலாம் செயல்படுறாரு, தனி இயக்கமா தேர்தல் ஆணையம் வரைக்கும் போய் மோசடி பண்ணி கட்சியை அபகரிச்சுக்கிட்டாரு, அதுக்காக நிர்வாக குழு கூடணும், அப்புறம் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடணும்னு சொல்லி கூட்டத்தை போடுறாங்க. அந்த கூட்டத்தில் சொல்லக்கூடாது நடந்ததெல்லாம் சொல்லி எல்லாரும் வேதனைப்பட்டு அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த நடவடிக்கை நிறுத்தி வை சொன்னு இந்த சாதாரண மன்னிச்சு வைக்க மாட்டேங்காங்க. அப்போ என்ன மனசில் நடவடிக்கை தள்ளி போட்டுச்சு. உங்களுக்கு பத்திரிகையில் செய்தி வந்துச்சு, மறுபடியும் ஒரு அவகாசம் கொடுத்துச்சு, வருவாரா கடிதம் மூலமாகவும் சொல்லிச்சு, வரல, அப்புறம் தான் நடவடிக்கை எடுத்தாங்க. நினைச்சு பாருங்க நீங்க சார். இப்போ கட்சிக்கு இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தலைமை இல்லாத ஒரு கட்சி. நீங்க போயிட்டு சிவில் கோர்ட்ல போயிட்டு பஞ்சாயத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சிவில் கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு நாள் ஆகும், எத்தனை வருஷம் ஆகுங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் 4 மாசத்துல எலெக்ஷன் வரும்போது ஸோ உங்களுக்கு வேற சொல்யூஷனே கிடையாது, 2 பேரும் ஒன்னா ஆகிறத தவிர வேற வழி இருக்கா? இது அதுக்காக தான் இந்த செய்தியாளர் சந்திப்பா இப்போ மீண்டும் ஒன்னானாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான கட்சியாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும். அன்புமணி தனித்து போனார்னா அன்புமணிக்கு மிகப்பெரிய பலவீனம். ஆனால் மருத்துவர் ஐயா 46 ஆண்டு கால இயக்கம் நடத்தினதனுடைய வரலாறுலாம் மக்கள் மத்தியில் இருக்குது. அவர் தான் நிறுவனர், அவர் கட்சியை வழி நடத்துவார், கூட்டணி பேசுவாங்க, அவர் தான் செய்வார். சரி, இப்போ இல்லை நண்பர் உங்களை நண்பர் உங்களை கேட்குறேன். இல்லை இதுங்க, தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு, தேர்தல் ஆணையம் அவர் தலைவர் இல்லைன்னு சொல்லிடுச்சு, நீதிமன்றமும்
தேர்தல் ஆணையம் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இது அங்கீகரிக்கப்படாத கட்சி வேணும்னா சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு சொன்ன பின்னாடி எப்படி ஒரு தலைவராக இருக்கு? மருத்துவரையே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் நிறுவனர். இல்லை, அவர் தான் நிறுவனர். கட்சி ஆரம்பிச்சு ஒரு இடத்துல அவர் பாட்டு பண்ணிட்டு போறோம். இவர் தான் தலைவர் இல்லை. நீங்க தான் இன்னும் மேல்முறையீடு போனா போகணும். நீங்க மேல்முறையீடு போகாத பட்சத்தில் கட்சி எங்களுதான அன்புமணி தரப்பு சொல்றாங்க. சரிங்க, கட்சி நிறுவனர் இல்ல இல்ல நிறுவனர் வந்து ராமதாஸ் அவர்களா இருந்தாலும் கட்சி போனது எங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க தான் மேல்முறையீடு போகணும். ராமதாஸ் தரப்பு தான் மேல்முறையீடு போகணுங்கிறது அன்புமணி தரப்பு வைக்கிற முக்கியமான இது. நீங்க மேல்முறையீடு போவீங்களா? இல்ல, தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி தலைவர் இல்லை, 2026 வரைக்கும் நீடிச்சது இல்லைன்னு சொல்லிடுச்சு. டெல்லி நீதிமன்றமும் சொல்லிட்டு தேவையானால் சிவில் நீதிமன்றத்தை அணுகலான்னு சொல்லிடுச்சு. அப்போ அன்புமணி தலைவர் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அவர் தலைவர் வேணும்னு சொன்னால் அவர் தான் சிவில் நீதிமன்றத்துக்கு போகணும், ஐயாயிரத்துக்கு போகணும். அவர் தான் நிறுவனர், கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது. இன்னொன்று, எங்கள் கட்சி விதிப்படி நிறுவனருக்கு தான் முழு அதிகாரம். இன்னைக்கு தலைவர் இல்லைங்க, தலைவர் பொதுச் செயலாளர் யார் நிர்வாகிகள் இல்லாத நேரத்தில் நிறுவனர் கட்சி தலைவராக செயல்படுத்துறதுக்கு உண்டான அதிகாரம், முழு அதிகாரம் கட்சி விதி சொல்லுது. அப்போ அந்த விதிப்படி, கட்சி விதிப்படி தான் நடக்கணும். நிச்சயமா அது ஒன்று மாற்றம். ராமதாஸ் தரப்பு அவர்கள் கூட்டின பொதுக்குழுவோட நீங்க அவர் செயல் தலைவரா ஸ்ரீகாந்த் அவர்களை நியமித்ததா இருக்கட்டும், தொடர்ந்து அவருக்கு வந்து கூடுதலான அங்கீகாரங்களை கொடுத்ததா இருக்கட்டும், அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கா? அதற்கான ஆதாரங்கள் இருக்கா? அதாவது இல்ல கட்சியில் இருக்கக்கூடியவங்களை நிர்வாகிகளை நியமனம் பண்றதுக்கு நிறுவனருக்கு தான் அதிகாரம். இப்ப செயல் தலைவராக விரும்பி ஸ்ரீகாந்தி அறிவிக்கிறாரு. அதாவது கட்சி விதிப்படி நிறுவனருக்கு அதிகாரம் ஒன்று. ரெண்டாவது, அந்த நிறுவனருக்கு அதிகாரத்தை ஊர்ஜிதப்படுத்துறது அதிகாரம் வாய்ந்த அமைப்பு பொதுக்குழு தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம், முழு அதிகாரமும் பொதுக்குழு தான். அதனோட மாற்றம் இல்லை. முடிஞ்ச உடனே ஏன் வந்து பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்காம அமித்ஷா வந்து ராமதாஸ் தான் தலைவர் அறிவிச்சுக்கிட்டாரு. அப்ப உச்சபட்ச அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கா? அப்ப சர்வாதிகார போன்ற செயல்படுறாரா? இருங்க, நீங்க மருத்துவரையாவை சர்வாதிகாரி சொல்லலாமா? இல்ல கேக்குறேன், கேளுங்க. ஏன் அந்த அவசரம்? பொதுக்குழு அவர் பதவிக்காலம் முடிஞ்ச உடனே நிர்வாகக்குழு கூட்டி பொதுக்குழு கூட்டி தான் வந்து தலைவர் அறிவிக்கணும். உடனடியாக தலைவர் அவரே எடுத்துக்கிட்டாரு. நல்ல கேள்வி. 28/5/2025 அது பதவி முடியுது. 29ஆம் தேதி நிர்வாகக்குழு கூடுது. நிர்வாகக்குழுவில் மருத்துவரையா தலைவர்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்தது செயற்குழு கூடுது. செயற்குழுவில் அந்த தீர்மானத்தை வச்சு ரேட்டிஃபிகேஷன் பண்ணி அவர் தான் தலைவர், மருத்துவரையா நிறுவனரே தலை வைப்பார்னு சொல்லுது. அதுக்கு மேலே அங்கே சங்கமித்திர அரங்கத்தில் பொதுக்குழு கூட்டி நிர்வாகக்குழுவும் செயற்குழுவும் எடுத்த தீர்மானத்தை பொதுக்குழு முழுமனதாக அங்கீகரிக்கிறதுன்னு சொல்லி தீர்மானம் கூப்பிட்டாங்க. வரல, இல்லை அவருக்கு முறையா தகவல் சொல்லியாச்சு, அவர் வரல, கலந்துக்கல. பிரச்சனைக்கு மூல காரணம் வந்து என்ன பிரச்சனை சார்? சோசிலா அப்படின்ற பெண்மணி தான் காரணம் அப்படின்ற காரணத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. இது கட்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம், அவங்க குடும்ப பிரச்சனை. இந்த பிரச்சனை பேசணும்னா யார் பேசணும்? எங்க மருத்துவரையாவினோட துணைவியார் அந்த அம்மா பேசணும். மகனுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குது, வேண்டான்னு சொல்ல. உங்களுக்கு பத்திரிகையில் செய்தோம், 50ஆம் ஆண்டு திருமண நாள் கொண்டாடினாங்கன்னு செய்தி. அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி தாலி கட்டியாச்சு. அப்போ அந்த 50 வருஷமாக பேசாமல்
இப்போ ஏன் பேசுறீங்க? இல்ல அந்த வீடியோல கட்சி அபகரிக்கிறதுக்கு வேற என்ன பழி சுமத்துறது தானே? வீடியோல அவர் தாலி கட்டன்னு சொல்றாங்க. சுஷ்மா வந்து அந்த பெண்மணி வந்து இன்னும் எப்பதான் தாலி கட்டுவீங்க எல்லாம் அந்த கேள்வி கேக்குறாங்க. அதெல்லாம் சும்மா நீங்க அந்த வீடியோல இது பாருங்க, இந்த பிரச்சனைக்கு ஆழமா நான் பதில் சொல்ல விரும்பல. இது முடிஞ்சு போன பிரச்சனை. இது திட்டமிட்டு அவர் மேல சொல்லக்கூடிய அவதூறு பண்ணது சம்பந்தம் இல்லை. நீங்க தொடர்ச்சியா வந்து இவர் ஒன்னா சேர்ந்துறீங்க, அடுத்த வரியில சார்ஜஸ் பண்றீங்க, திருப்பி ஒன்னா சேர்ந்துறீங்க, அடுத்த முறை திருப்பி சார்ஜஸ் வைக்கிறீங்க. இது எப்படி சார் போகுது? நீங்க இல்ல அதான் கேட்க சொல்லிடுறேன். அன்புமணி சிறைக்கு போனாரான்னு கேட்குறீங்க. அப்படி கேட்கும்போது உங்களுடைய மகன் சிறைக்கு போனாராங்கிற கேள்வி வராதா? எந்த கட்சியில நீங்க கட்சிக்காக உழைச்சி சிறைக்கு போறீங்களா? உதவி வராங்களா? இல்லையே. அதாவது பாருங்க, இவர் இல்ல நான் மாத்தல, நீங்க மாத்தி மாத்தி கேள்வி இல்ல கேளுங்க. நான் மாத்தவே இல்லை, நீங்க மாத்தி மாத்தி கேட்டு குழப்பத்தை உண்டாக்குறீங்க. ஏன்னு கேளுங்க, எப்படின்னு கேளுங்க, ஏன்னு கேளுங்க. நீங்க இல்ல ஜெயிலுக்கு போய் ரத்தம் சிந்தி வளர்த்தாங்களான்னு கேக்குறீங்க. ஆமா, ஜி.கே. மணி ஜெயிலுக்கு போனேன். இங்கே இருக்கிறவங்கள பல பேர் ஜெயிலுக்கு போனாங்க. மருத்துவரையா பல முறை ஜெயிலுக்கு போனார். இல்லை காவல்துறையில் ஐயோ இது மூத்த தலைவர்கள். இப்போ கேளுங்க, மூத்த தலைவர்களாக இருக்கிறவங்களாம் உழைச்சாங்க பண்ணாங்கன்னு தான் சொன்னோம். இப்போ மருத்துவரையா ஜெயிலுக்கு போனார், கட்சி வளர்க்குறதுக்கு போனார். இடையில் எல்லா நிர்வாகிகள் வர்றாங்க, இடையில் வருவாங்க போவாங்க. அப்போ அன்புமணி கட்சி தலைவர் பதவி, அவர் தான் மத்திய அமைச்சர். அவரை சொல்கிறேன் நான். இடையில் யார் வேணாலும் மாணவர் சங்கத்துக்கு இளைஞர் சங்கத்துக்கு அம்மா உங்களுக்கு என்னம்மா பொறுப்பு? மகளிர் இவங்க ஜெயிலுக்கு இருங்க. நீ இல்லை இருங்க அம்மா, நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்களா? சத்தம் தெரியல, நீ அவர்கிட்ட தான் நீங்க நடத்துற பொதுக்குழுக்கு வந்து தேர்தல் ஆணையத்தை அங்கீகாரம் பெற்றிருக்கீங்களா? நாங்க நடத்துற பொதுக்குழுவுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எழுதி நிறுவனருக்கு தான் முழு அதிகாரம். கட்சி விதிப்படி பொதுக்குழுவில் மருத்துவரையா தான் நிறுவனர் தான் தலைவராக தேர்ந்தெடுத்தாச்சுன்னு அனுப்பிச்சாச்சு. தேர்தல் ஆணையம் அதை வாங்கி வச்சுட்டு யாரு கொடுத்தாலும் சரி, நாங்கள் கொடுத்தாலும் அவர் கொடுத்தாலும் வாங்கி வச்சுது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? மருத்துவர் அன்புமணி தலைவர் இல்லை, நீதிமன்றத்துக்கு போங்க, சிவில் நீதிமன்றத்துக்கு போங்க. இறுதியாக நான் சொல்லிடுறேன், சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ அன்புமணி தலைவரே இல்லைன்னு சொல்லும் பொழுது மனு வாங்குறது கட்சி நடத்துறது எப்படி முடியும்? ஆனால் நிறுவனர் அவர் மாற்ற முடியாது, அவருக்கு தான் அதிகாரம், அவர் தான் கட்சி நடத்துவார். இதில் என்ன சந்தேகம் இருக்கு? இல்லை குடும்ப கட்சியாக மாறுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இல்லை மருத்துவர் இருங்க, இப்போ மருத்துவர் இல்லை மருத்துவரையா இல்லை நீங்கள் இன்னைக்கு போய் இந்த கேள்வி கேட்குறீங்க. மருத்துவர் அன்புமணி தலைவராக இருந்தாரா இல்லையா? அப்ப நீங்க இந்த கேள்வி கேட்கல, ஸ்ரீகாந்தி போட்டு மட்டும் கேட்குறீங்க. தலைவர் பதவிக்கு வந்தாரு, மத்திய அமைச்சர் நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் அவர் பொண்ணையும் பேரனையும் கொண்டு வர யார் காரணம்? ராமதாஸ் வந்து பேரனையும் அவர் பொண்ணையும் செயல்தலைவரும் வந்து இளைஞர் தலைவர் கொண்டு வர யார் காரணம்? யார் இருந்தாங்க? அது மருத்துவரையா விரும்பி பண்றாரு, அவருடைய இல்ல. சரி ஒரே குடும்பத்துக்கு கேளுங்க, இளைஞர் அணி தலைவருங்கிறது நூதன போட்டது ஒன்று பெரிய பதவி. இது ஒரு துணை அமைப்பு அணிதான். அதே மாதிரி ஸ்ரீகாந்தி செயல் தலைவராக போட்டது ஒன்றும் பெரிய பதவி இல்லை, அதிகாரம் வாய்ந்த பதவி இல்லை. நிறுவனர் இல்லை கேளுங்க, நிறுவனருக்கு அதிகாரம், தலைவருக்கு அதிகாரம். அப்போ தலைவராக மருத்துவர் அன்புமணி ஆக்கணும் நேரத்தில் எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க. இல்லை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் பாருங்க இருங்க, இப்போ
அம்மா இப்போ இல்லை கடந்த 12ஆம் தேதி இல்லை ஒன்று கேளுங்க இல்லைம்மா நான் அதாவது இது பாட்டாளி மக்கள் கட்சியை எல்லா ஜாதிக்குமான கட்சியாக தான் மருத்துவரையாக வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இப்போது 12ஆம் தேதி அவர் தலைமையில் சென்னையில் போராட்டம், தமிழ்நாடு முழுக்க போராட்டம். என்ன நடந்தது? ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, ஒவ்வொரு ஜாதிக்கும் உரிய இடஒதுக்கீடை கொடுங்க, ஒவ்வொரு ஜாதியிலும் நலிந்த பிரிவினர், அந்த நலிந்த பிரிவினரை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அரசு சிறப்பு திட்டங்களை மேம்படுத்தணும். அப்போ தான் எல்லா ஜாதியில இருக்கணும் மேம்படுத்துவாங்க. இதை சொல்கிறது தான் மருத்துவரையா, அதை சொல்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ நீங்கள் எப்படி இது தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணணும். ஏன்னா சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. சிவில் நீதிமன்றம் முடிவு பண்ணணும். இப்போ இது அவர் இப்போ மருத்துவரையா என்ன சொல்லியிருக்காருன்னா, மாம்பழ சின்னம் ஏற்கனவே கொடுத்தாச்சு. மாம்பழ சின்னம் கொடுத்து அதில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி திலக் தேர்வுன்னு போட்டு வச்சுருக்குது. ஆனால் அந்த முகவரி தலைமையிலிருந்து மாற்றப்பட்டது. நான் தான் இப்போ நிறுவனர், கட்சி தலைவர். மாம்பழ சின்னம் என்னது தான் கேட்டிருக்காரு. தேர்தல் ஆணையம் முடிவு பண்ண, இல்லைன்னா நீதிமன்றம் முடிவு பண்ண. யார் நவுத்து சொல்கிறாங்களே அதாவது காழ்ப்புணர்ச்சிக்காரர்கள் யார் வேணாலும் எதை வேணாலும் பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துன்னு பதில் சொல்ல முடியாது. கேளுங்க, யார் வேணாலும் கேட்குற கேள்விக்கெல்லாம் இந்த ஊடகங்களில் சமூக ஊடகத்தில் ஏதாவது பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். எத்தனை நாள் பதில் சொல்லணும்? எவ்வளோ நாள் பதில் யார்? மருத்துவர் அன்புமணி மேலையா? இல்லை ஏதாவது கேளுங்க, ஏதாவது பேசுறவங்க மேலெல்லாம் அவதூறு வழக்கு போட்டு எத்தனை அவதூறு வழக்கு போடணும்? இப்போ கேளுங்க, நீங்க கேட்குறீங்க பேசுறவங்க மேல அவதூறு வழக்கு போடணும்னு சொல்றீங்க. ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் மேலேயும் ஒவ்வொரு கட்சி மேலேயும் எத்தனை பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் பேசுறதுக்கு அவதூறு வழக்கு போட்டு எத்தனை அவதூறு வழக்கு போடுறது? அதெல்லாம் போட்டுட்டு முடியாது. இங்க கேளுங்க, இறுதியா முடிச்சுக்கலாம். இப்ப கேளுங்க இன்னைக்கு நம்ம சந்திப்பு இல்ல கடைசியா இன்னைக்கு நான் சொல்லிடுறேன். நீங்க தலைவர் பதவி விலகில இருந்து தான் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கறத குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இப்ப நீங்களே அன்புமணி அவர் மேல ராஜாவுக்கு கண்ணுக்குட்டி அவரையே அமைச்சராக்குறாங்க. இப்படி பல வன்மங்களை நீங்களே வெளிப்படுத்துறீங்க. இன்னொரு விஷயம், இப்போ அவர் இந்த பிரச்சனை நடக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்களுடைய மகனுக்கு இளைஞரணி போஸ்டிங் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்பனா இதெல்லாம் ஒரு துரோகத்துக்கான ஒரு வழிதானே? இருங்க அவர் சொல்லிடுறாரு. இருங்க, அவர் கேள்வி பதில் சொல்லல. அவர் கேட்ட பையன் அவர் கேட்ட பதில் இல்ல அதாவது நான் முடிச்சிடலாம் சொல்லுங்கிறதுக்கு பின்னாடி நீங்க கேள்வி கேட்குறீங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இன்னைக்கு நம்ம சந்திப்புன்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த சந்திப்புல மருத்துவர் அன்புமணி என்ன கேள்வி கேட்க சொன்னாருங்கிறத கேட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். அதுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டீங்க. அதாவது நண்பர் அன்புமணி சொன்ன வார்த்தைக்கு மேல போய் துரோக வன்மங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு இங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி மேல இருக்கிறார் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி மேலேயோ எங்க மருத்துவரையா மேலேயோ கேட்பது எவ்வளவு வன்மம் இருக்குது, எவ்வளவு துரோக மனப்பான்மைன்னு உங்க மனசுல இருக்குதுன்னு தெரியல. யாராவது சொல்லி கேட்கறீங்கன்னு தெரியல.
கேட்ட கேள்வியோட முடிச்சிடலாம். பொய் புகார் இல்லை, நடந்ததுக்கு புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்ததுனால சில நேரத்தில் காவல்துறை, நான் அப்படி யோகம் பண்ணுறேன், எனக்கு வந்த செய்தியின் அடிப்படையில் என்ன நினைக்குதுன்னா, இது அப்பா மக பிரச்சனை, இதை நம்ம போய் பெருசுப்படுத்தி நாளைக்கு சேர்ந்துக்கோம், ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு காவல்துறையை தயங்குறாங்கிறதா வர்ற செய்தி. நீங்க இப்போ ஒரு கேள்வி காவல்துறையில் கேளுங்க, காவல்துறை என்ன கேட்கணும், அங்கே புகார் கொடுத்துருக்குறாங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு கேளுங்க. நாங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இப்போ இருங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் கொடுக்கல, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இல்லை புகார் கொடுக்கல, மருத்துவரை ஏன் கொடுத்துருக்குறாங்க, நடவடிக்கை இல்லை, விட்டு கேட்குற கருவிங்கிறது. மற்ற கட்சிகள்லாம் வந்து கூட்டணி குறித்தோ பாகமுறை கூட்டம் அடுத்து என்ன அரசியல் இன்னும் 100 நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போறாங்க. ஆனா இங்க போய் போனீங்க, யாருக்கிட்ட கட்சி இருக்குன்னு தெரியாம இந்த நிலைமை எப்படி பாக்குறீங்க? சரி, அவர் கேள்வி முடிச்சுக்கலாம். நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்க, அவர் கேள்வி நல்லா கவனிங்க. தேர்தல் நெருங்கின நேரம், தேர்தல் நெருங்குற நேரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் உங்களுக்கு வேணும்னா உரிமையை கேட்குறத சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லியாச்சு. அதனால் மருத்துவர் அன்புமணி சிவில் நீதிமன்றத்துக்கு போகலாம், அவர் தலைவர் இருக்கிறாரா, கட்சி நடத்துகிறாரு, அவர் சிவில் நீதிமன்றத்துக்கு போகலாம், போகிறதும் போகாத அவருடைய விருப்பம், நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கட்சியை தொடங்கினவர், நிறுவனர், நடத்திக்கிட்டு இருக்கிற அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. அவர் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி இயங்கும், மக்களும் அவர் பக்கம் தான் இருக்கிறாங்க, தேர்தலில் கூட்டணி பேசுவார். ஒரே ஒரு கேள்வி, இருவரும் இணைவதற்கு நாங்கள் இடையிலாக இருந்தால் விலக தயார் சொன்னீங்க. இல்ல இல்ல, நண்பர் கேட்கிற கேள்வி ஏங்க, நண்பர் கேட்ட கேள்வி இறுதியான கேள்வி சொல்லிட்டு முடிச்சிருங்க. என்ன சொன்னாருன்னா, அன்புமணி அப்பாவோட இணைஞ்சு அவங்க 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டா நீங்கள் விலகிறன்னு சொன்னீங்க, விலகிறதுக்கு தயாரான்னு கேட்குறாரு. இப்போ சொல்கிறேன், மருத்துவர் அன்புமணி நாளைக்கு போய் ஐயாவோட அப்பாவோட சேர்ந்து நான் செயல்படுறேன்னு சொல்லி போனாருன்னா 2 பேர்கிட்டையும் நான் கட்சியிலேருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணுறேன், கட்சியில் எந்த பொறுப்புக்கு நானோ என் மகனோ குடும்பமோ பொறுப்புக்கு வராது அப்படின்னு எழுதி கொடுத்துட்றோம். கட்சி எந்த கட்சியும் போக மாட்டேன், வீட்டோட அமைதியாக இருக்கிறோம். திரும்ப திரும்ப அதிகாரம்